என்னடா அப்படி கை தட்டுற? ஓ என்ன இப்படின்ற பட்டர்ஃப்ளை அதெல்லாம் கேட்டாரு தம்பி. பூபதி வாங்க ஐயா. வணக்கம் 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 ஐயா. வாங்க 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 வணக்கம். சாய்ந்த வணக்கம். என்ன மாறி வரும்போது பாத்துட்டியா? சபையை பார்த்தால் எப்படி விளக்கம்? லட்சுமி கடாட்சியம் பொருந்த சபை. லட்சுமி கடாட்சியம் பொருந்த சபையிலே யாரெல்லாம் இருக்கிறார்கள்? கட்டணந்தை கண்ணதனமான்கள். ஆமா அனைவருடைய பாதத்துக்கும் அது அவங்களுடைய பாதத்துக்கும். ஓ ஐயோ அந்த ஆயோ கம்முனு விடு. மூணு பேர் பேசுறேன் அம்முடைய பாதத்திற்கு நாடக பேராசிரியர் அவருடைய பாதத்திற்கு நாடக அன்பர் அனைவருக்கும் தங்களுக்கும் அடியேன் ஒரு கோடி வணக்கம். தம்பி விளக்கம் எப்படி 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 சுபத்திரை 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 ஆமா ரைட் ஏண்டா முத்திரை என்ன பாக்குறேன் சுபத்திரை. நான் என்ன சொல்றேன்னா கோமால இருப்பா ரெண்டு நக்கு நக்குவாங்க 3 பள்ளி தேவை போ தம்பி. சுபத்திரை 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 அதமா விளக்கம். பட்டமதுரை ஆண்டு வந்த வரக்கூடிய வசுதேவருக்கும் தேவகிக்கும் 9ஆம் போரா பிறந்தவள் இந்த சுபத்திரை. அப்ப அம்மா 9 தாய் வயிற்றில் 9ஆம் போரா என்ன அப்படி ஆட்டி காட்டுற? அதேம்மா 9ஆம் பருவம் பருவம் 9ஆம் போர் போடுறா உங்க ஊர்ல போய் வைக்க போர். சரியா போச்சுடா நீ சாப்பிட்ட உடனே. தம்பி அப்படி 9ஆம் போரா பிறந்தேனே. ஆனா என்னுடைய தாய் மாமன் கம்சன் அவருடைய அக்னிக்கு உட்பட்டு மாண்டவர்கள் மாண்டவர்கள் போக வேண்டவர்கள் நாங்க 4 பேர் தானே. பெரிய அண்ணன் பலராம சக்கரவர்த்தி ஒருவர் நடன கோபால கண்ணன் எங்க சின்ன அண்ணன் சாத்திகை 3 பேருக்கு நான் ஒரு 3 பேருக்கு நான் ஒரு 3 பேருக்கு நான் ஒரு
அப்போ 3 பேர் தான் உனக்கு வைக்கிறாங்க. என்னத்தா டேய் உனக்கு மஞ்சள் திரி சுத்தினா பாருடா. அண்டா கூட்டா தூக்கி வந்து வச்சு வைக்கிறாங்களா இல்லையா? போய் அண்ணன் தம்பி 5 போன 10 போன எடுத்து நெக்லிஸ போடுறாங்க. போடுவாங்க. அதான் உனக்கு வைக்கிறாங்க. டேய் என்ன வைக்கிறாங்க தப்பா சொல்ற? வச்சு வைக்கிறாங்க சொல்லு. தம்பி ஒழுங்கா பேசு. என்ன ஒண்ணு உனக்கு மஞ்சள் தண்ணி ஆச்சுல்ல? ஆமா. நீ தான் என்கிட்ட காட்டாத விட்ட. என்னத்தா மஞ்சள் தண்ணி ஆகிறதுக்கு உனக்கு ஓண்டு இருந்து காட்டுறது என்னடா? பத்திரிக்கை காமிச்சா? ஆமா காட்டிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? அப்படியே இந்த ஊரு இந்த தேதி இந்த மடம் இந்த கிழமை அப்படி நான் வந்து உனக்கு வந்து வருஷம் வைக்க வச்சிருப்பேன். அப்படி சொல்லு. அண்ணன் தம்பி வைக்கத்தோட நான் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு அங்கே தங்கி வந்திருப்பேன். நீ எக்ஸ்ட்ரா வாங்கி தேவை தங்கம் தேவை உனக்கு எல்லாம் பத்திரிக்கை கொடுக்க மாட்டாங்க. ஆமா. ஏமா ஏய் அப்படி 3 பேருக்கு நான் ஒரே ஒரு தங்கையாக பிறந்து நான் யாரை மாலை தெரியாதா தம்பி? யாரையம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கிறாளா? பின்ன சொன்னதே தெரியும். இனிமேல் கொழுற யார நீ மாலை இட்டுன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அதானே நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமாடா தம்பி? அம்மா அவரை பத்தி தெரியாத ஆளே உலகத்துல இருக்க மாட்டாங்க. அப்ப எந்தெந்த ஸ்டேஷன்ல போனா போட்டோ போட்டுருவோம். தம்பி அவர் யாரு உனக்கு தெரியாதா? சொல்றேன்டா. இஸ்தலத்தில் புகழ் படைத்த பிடிச்சாலும் புளியங்கொப்பா பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. அதே போல நான் எப்பேற்பட்ட ஆளை பிடிச்சேன்னு தெரியுமா? அவருடைய அழகு என்ன? அவருடைய அழகு 32 அழகு 11 நாமதேயம் படைத்த அது ராஜாக்களில் நடு பிறந்த அர்ஜுன மகாராஜனை மாலையிட்டவள் சுபத்திரை. சரியான ஆளை பிடிச்சுக்கிறோமா? ஆமா. அர்ஜுன முன்னாடி ஆமா. எனக்கு தெரியாத போச்சாமா. 8 மனைவிகள் அவருக்கு. 8 மனைவிலே நான் தான் ஆசை மனைவி. தெரியுமா? ஏன் தெரியுமா? அவரை நான் பிறந்த நாள் முதல் பிறந்த நாள் முதல் அவரையே கல்யாணம் செய்துக்கிட்டு அவரையே காதலிச்சு அவரையே கல்யாணம் செய்துக்கிட்டு அவரையே பொண்ணுடா நானு. என் அத்தை மகன் மாமா மகன் அத்தை மகன் மாமா மகன் அர்ஜுன பெருமாளை மாலைன்னு சொன்னனே. ஆமா. தம்பி நான் அவரை சாதாரணமா கல்யாணம் செய்துக்கல. ஈத்துன்னு போய் தாலி கட்டுண்டா நானு. நீ ஈத்துன்னு போயிருந்தா கூத்து தெரிஞ்சிருக்கேன். இட்டு போய் தாலி கட்டணும். அப்ப இட்டு போய் தாலி கட்டுறீங்களா? ஏண்டா டேய் இந்த காலத்து ஆம்பளை பையன் தான் இட்டு போவான். எனக்கு இல்லையாமா நீ கம்பு நான் சொல்ல மாட்டேன். பெருத்த கல்யாணம். ஆமா. ஈத்துமா தாலி கட்டணும்னு சொன்னனே. ஆமா. ஏன் தெரியுமா? என்ன காரணம்? எங்க பெரிய அண்ணன் இருக்காரு பலராம சக்கரவர்த்தி. ஆமா. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன பண்ணாரா? அப்புறம் என்ன பண்ணிட்டாரு? ஏண்டா நான் வயசுக்கு வந்து 9 வருஷமா கல்யாணமே ஆவாது இருந்தது. ஆனா எங்க அண்ணன் பெரிய அண்ணன் என்ன கேட்டு நீ வயசுக்கு வந்துட்டா உனக்கு அடுத்த வருஷமே கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன். உன்னை கேட்டா உனக்கு வயசுக்கு வருவா? ஏன் சொந்த தங்கிச்சு என்ன கேட்டுதான் வயசுக்கு வந்தான். அடுத்த மாசம் தாங்கல மொத்த பேரும் உன்னை கேட்டுதான் வயசுக்கு வராங்க. வயசுக்கு வந்தா ஆம்பளை பிள்ளை பேசி வச்சுக்கிறாங்க. எனக்கு அப்ப உனக்கு கேட்டு என்ன கேட்டு வந்தாங்க. அப்படி சொல்லு.
தம்பி ஆ. டேய், 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 எங்க பெரிய அண்ணன் இருக்காரு பலராம சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி. அவர் என்ன பண்ணாரு ஆ. அந்த துரியோதனன் ஆ, படுபாவி அஸ்தாபுரத்தானே துரியோதனா. ஆ. ஆ, அவனுக்கு என்ன குடுக்கறதா பரியும் போட்டுட்டாரு எங்க அண்ணன் என்னையும் கேட்கல ஆ, என்னையும் கேட்கல ஆ. எங்க நடனையும் கேட்கல கோவலன்னு கேக்கல. அந்த துரியோதனை வந்தா ஆ. இவரும் இப்ப நானும் என் தங்கச்சியை கொடுக்கறேன் ஆ. அப்படின்னு பரியும் போட்டுட்டாரு உனக்கு கேட்கவில்லையா? என்ன கேட்கல உலகத்துல ஒரு பொண்ணை கேட்டா மாப்பிள்ளை பிடிச்சதா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆமாண்டா பூபதி ஒண்ணையும் கேட்கல. அப்படின்னா ஆச்சேம்மா? ஏண்டா ஓ, என்கிட்ட என் பக்கத்திலேயே எந்த நேரமும் தோழி இருப்பா ஆமாமா. அவ ஓடி வந்து சொல்றா என்னடா? எம்மா சுபத்திரம்மா ஆ. உங்க அண்ணன் பெரிய அண்ணன் ஆ, அந்த துரியோதனுக்கு உன்னை கொடுக்கறதா பரியம் போட்டுட்டாரு என்ன பண்ணியம்மா? ஏண்டா டே ஆ. நான் சின்ன வயசுல இருந்து பிறந்தல இருந்து என் அத்தை மகனை கட்டிக்கிறதா தான் நான் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன் ஆமா. இது போய் அவர் எங்க அண்ணன் கிட்ட சொன்னா அவர் ஏத்துக்குவாரா அதை ஏத்துக்க மாட்டாரு. ஐயோ அவரை பார்த்தாலே பயம் தான் வரும் எனக்கு பெரிய என்ன பார்த்தாலே அந்த ஸ்டோரி சொல்லி நம்பி நம்பி அது இருப்பேன். ஏய், தேம்பி தேம்பி ஐயோ ஐயோ தேம்பி தேம்பி. அதனால எங்க நண்பன் இருக்காரு பாரு அம்மா கோபால கண்ணா அவர் எங்க அண்ணன் கிட்ட போனாதான் போடுங்க அப்படியா? எங்க நண்பன் கிட்ட போய் அவர் காலை பிடிச்சாதான் நம்மள அத்தை மகனை கட்டி அந்த வைப்பாரு கோபால கண்ணா நீ அந்த கோபால கண்ண காலை மட்டும் பிடி. ஏய் உனக்கு கண்டிப்பா ஆம்படியா கட்டி வைப்பேன். அம்மா எனக்கு கோவத்துல ஊட்டிக்கிட்டு பிடிச்சிட்டு போறேன்னு சொல்ல வரான் அவன். என்ன கம்ப்ளைண்டா? ஐயோ 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 அவன் என்ன நல்லவன் இல்லம்மா. ஏய், மேல கை வைக்காத. வா. டேய், 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 டேய். ஆ, அதனால எங்க எங்க என்னடா காட்சி காட்டி அங்க இங்க கை கண்ணை காட்டுறான் என்ன தம்பி இல்லையம்மா சினிமா பார்க்க போறான். ஜிகர்தண்டா தூள் படம் ஓடுது. என்ன படம்? ஜிகர்தண்டா தூள். அதுல என்னாச்சுக்கா அப்ப வடகுபடி ராமசாமி படம் ஓடுது. அப்ப அது நீ போய் பாரு வர்றா. தனியா போய் பார்த்தா என்ன வரும்? என்ன சூடு வருமா? தம்பி ஒரு பொம்பளை கூட போனாதான் மூடி வரும். அதனால ஆஹா. எங்க நண்பன் கால்ல போய் விழுந்தேன் நீந்தா சூடு ஏறுமா மூடு வரும் அவர் என்ன பண்ணாரு ஆ. நான் என்னமா பண்றது ஆ. அவர் என்ன சொல்றாரு அவருக்கு தெரியாது. ஆமா ஆ. நான் என்னமா பண்றது என்னையும் கேட்கல ஆ. உன்னையும் கேட்கல ஆ. பெரிய அண்ணன் ஆ. பரியம் போட்டாரு துரியோதனன் கொடுக்கறதா ஆமா. நாம எப்படி பேச்சு மீற முடியாது ஆ. அண்ணா ஆ. நீ என்ன பண்ணுவோ தெரியாது எனக்கு தெரியாது. அத்தமான அர்ஜுன பெருமாளை தான் நீ என்ன கட்டி வைக்கணும் ஓஹோ அப்படி அடம்பிடிக்கிற. ஆமா ஓஹோ அப்படின்னு அவர் காலை பிடிச்சுண்டா தம்பி ஆடப்பாவி. ஆமாண்டா ஆ. காலை பிடிச்சுனா ஆ. அவர் என்ன பண்ணாரு ஆ. எம்மா ஓ இரு 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 இரு. நான் போய் பெரிய அண்ணன் கேட்டு பாக்குறேன் பேசி பாக்குற. அப்படின்னு அவர் போய் கேட்டாரு ஆ. என்னன்னா தங்கச்சிக்கிட்டையும் கேட்கல ஆ. என்கிட்டயும் இங்க ஒரு வார்த்தை ஒரு சொல்லல வார்த்தை சொல்லல. துரியோதனுக்கு தங்கச்சி கொடுக்கறதா பரியும் போட்டி பரியும் போட்டாம. அப்படின்னு போய் கேக்குறாரு ஆ. அப்படே ஆ. ஒரு தலை இருக்க வாழ ஆடக்கூடாது ஏய், நான் ஒரு தலை, இந்த குடும்பத்துக்கு நான் தாங்க தலை நீ ஒரு வாளு. நீ ஒரு வாழு உன் வாளை ஏங்கட்ட ஆட்டாத அப்படின்னு சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு. நடன்னு ஒண்ணும் பேச முடியல இன்னும் பேசல. ஆமா ஒண்ணும் பேச முடியல நடன்னு ஒண்ணும் பேச முடியல பேசல. அப்போ அப்படியே மௌனமா வந்தாரு என்ன கம்முன்னு வர அப்படின்னு அவரை பார்த்து அழுற அழற. அப்ப என்ன சொன்னாரு எம்மா இரு 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 பொறு. நான் ஒரு யோசனை வச்சிருக்கிறேன் நான் ஒரு ஐடியா வச்சுக்கிறேன். ஐயா அதை வச்சு முடிச்சிடுறேன் நான் இருமா இருமா. உன்னை எப்படியாவது கல்யாணம் கூட்டி வச்சிடறேன்ற மாதிரி சொல்றாரு கூட்டி வச்சிடுறேன் எப்படியா கூட்டி வச்சுக்கிறேன். பாருங்க. அதான் உன்னை எப்படியே சேர்த்து வைக்கிற. அப்படி சொல்லு அது என்னுடைய பொறுப்பு. ஆ. நீ கவலைப்படாத. அப்பா. எப்படியாவது உன்னை சேர்த்து வைக்கிறேன். எப்படியாவது. எப்படியாவது நீ இரு இரு அத அப்படி சொன்னாரு பாரு. அப்போ அப்ப என்ன செய்தாங்க அது ரைவலகிரி மலை இருக்குது பச்சா அந்த மலை அடிவாரத்துக்கு சென்று அனைவரும் மொத்த பேரும் யாதவ குலத்தில் பிறந்த அனைவரும் கும்பலா சேர்ந்து அங்க போய் பொங்கல் வைக்கிறது வழக்கம். ஓஹோ. அன்னைக்கு போயிட்டு எங்க பெரிய அண்ணன் பலராம சக்கரவர்த்தி எல்லாரும் போங்க வாங்க போலாம் அங்க போய் பொங்கல் வச்சுட்டு வரலாம் அப்படி என்று ரைவலகிரி மலைக்கு போயிட்டு மலைக்கு போய் அங்க போய் பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டு வரக்கூடிய வழியில ஏண்டா ஒரு வயசானவர் ஆமாண்டா தங்கோடு மாரி ஒரு வயசான ஒரு ஜங்கமர் ஒரு சாமியார் நடக்க முடியாம கோல் ஊனின்னு சங்கமர் சாமியார் ஒருத்தர் வயசான கோல் ஊனின்னு நடுங்கிட்டு இருக்காரு. அப்பா எங்க அண்ணன் பெரிய அண்ணன் பாக்குறாரு ஐயோ இது என்னடா இவ்வளோ வயசான பழுத்த பழமா இருக்கு ஒரு வயசானவர் ஐயா ஐயா நீங்க யாருங்க அப்படின்னு போய் கேட்டு ஐயா நான் ஒரு தப்பு நான் ஒரு வயசான விட்டு என்னைக்கு ஒதுக்குறது இல்ல இருறா அந்த சாமியார் சொல்றாரு எனக்கு யாரும் இல்லங்க நான் ஒரு தவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு பாரு. அப்போ அப்ப எங்க அண்ணன் பெரிய அண்ணன் இருக்காரு அவர் என்ன சொன்னாரு டே ரொம்ப வயசான பழுத்த பழமா இருக்கு
இவரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இவருக்கு பணிவிட வேலை செய்யணும். ஏன்னா ஒரு சாமியாருக்கு பணிவிட வேலை செய்தா அதுல புண்ணியம் தானே, ஏன்னா ஒரு பலன் கிடைக்கும், புண்ணியம் தான் கிடைக்கும். அப்படின்னு என்ன பண்றாரு, வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு சாமியார கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு நடன சொல்றாரு. அப்ப நடன என்ன சொல்றாரு, வேணாம் சாமியார்களை நம்பவே கூடாது. சொன்னேன் அந்த புதுசுன்னு சொல்ற சாமியார ஒக்காலா போய் அவனை நம்பினால்தான் இப்படி வீங்கி போயிருக்கேன். ஆமாண்டா வீங்கிட்டு அப்படியே யாரு சாமியார் கூட போயிட்டு நீ கெட்டுப்புட்ட. கெட்டுப்புட்டா எந்த சாமியார் எப்ப பார்த்தாலும் ஐத்திரபடியே இருக்குது. இந்த சாமியார் கூட கெட்டுட்டேன். சரி, எனக்கு அந்த லாஸ்ட் மூல ரூம் எதுக்குன்னு பார்த்தேன் 35 பவுன் நகை மச்சாக்கு வீடு கட்டுறாரு. அந்த லாஸ்ட் மொனல் ரூம் மூல ரூம் அது அப்ப பார்த்தா மேல போர்டு போடுக்குது. சோடுப்புக்கு நாங்களாம் ஊருக்கா நான் போயிடுவேன். ஐயோ அவ்வளவு போட கஷ்டம். வா சரி வாய் அம்மா பேசுவேன். அண்டே அண்டு அண்டு நீ கீழாடி போ. நான் போயிருக்கிறேன் அவன் தம்பி. டேய் அப்ப எங்க பெரிய எங்க நடனம் சொல்றாரு சாமியார் நம்ப கூடாது அப்படின்னு சொன்னாரு பாரு. நம்ம அத்தை இருக்காங்க பத்தியா குந்துமாதேவி, அவங்களே ஒரு சாமியாருக்கு பண்ணிவிட வேலை செய்துதான் ஒண்ணு நல்ல மந்திரத்தெல்லாம் பெற்று 5 மணி புண்ணியவதியா இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி 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 அப்படின்னு மொத்த பேரும் எங்க பெரிய அண்ணன் தலையை பிடிச்சாரு. அவரால் நடக்கவே முடியாது சாமியாரால. ஆமாண்டா வயசானவரு. எங்க பெரிய அண்ணன் தலையை பிடிச்சிட்டாரு. எங்க நடு அண்ணன் காலை பிடிச்சிருக்காரு. நடுவுல தொங்குதுரா பூபதிய. நடுவுல எல்லாத்துக்கும் தொங்கும். அப்படி இடுப்பு தொங்குதுரா. முன்னால காலை பிடிச்சோன்னா பிள்ளை கை பிடிச்சு தொங்குமா. ஆமா நீ மொட்டையே தொங்குன்னு சொன்னா நான் அப்படி நினைச்சிட்டேன். ஐயோ அப்ப நீதான் என் வாங்கிட்டு வாய கொடுங்க. அப்புறம் தம்பி இடுப்பு தொங்குச்சு பாரு. பாப்பா ஓடி 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 தொங்குத்து பிடி இடுப்பேம்மா. கீழே தொங்குறது இடுப்புதான். அத இடுப்பு தூக்கி பிடிமா அப்படின்னு தூக்கின்னு வந்து அத வீட்டுல உட்கார வச்சு அம்மா அம்மா நீ தான் இந்த சாமியாருக்கு பணிவிட வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. நீதான் செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே என்னடா ரொம்ப போச்சு ஒரு கைவனுக்கு போய் நாம வயசானவனுக்கு போய் நாம எப்படி பண்றது அப்படின்னு ஒரு வெறுப்பா சரி அண்ணன் சொல்றத தட்டவும் கூடாது அப்படின்னு அப்படியே நான் அவருக்கு பணிவிட வேலை செய்தேன். ஒரு நாள் அந்த வயசானவரை குளிக்க வைக்கணும்னு சொன்னாரு. அந்த என்ன குளிக்க வை இதெல்லாம் ஒரு பொம்பளை அவர் சொல்றாரு அந்த வயசான பையன் என்ன குளிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னாரு பாரு. சரி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு போய் குளிக்க வைக்கும் போது முதுவை தேய்ச்சி விடுன்னு சொன்னாரு பாரு. முதுவை தேய்ச்சி விட்டோம் பாரு. அப்பதான்டா தம்பி பார்த்தேன். என்னத்தா அப்பதான்டா தம்பி பார்த்தேன். உடம்பு காணா பொருத்தம் அல்ல சாமியார் வேசி கட்டிருப்பாரு. உடம்பு எப்படி தெரிஞ்சிருக்காத. டேய் அப்போ அண்ணா பார்த்தேன் முது மச்ச ரேகைய. ஆமாண்டா உனக்கு ஏத்தாலே. டேய் அப்ப சங்கமரா வந்தது. அந்த சாமியார வந்த ஆளு யாருன்னு கேட்டா என் அத்தை மகன் அர்ஜுன பெருமாள் தான். அப்பதான் மனுஷன் சந்தோஷமா இருந்திருக்கணும். ஆமாண்டா டே அப்பவே தேர்ல உட்கார வச்சு ஈத்துன்னு போய் தாலி கட்டினவ இந்த சுபத்திரை. ஆமாண்டா எப்பேற்பட்ட கல்யாணம், அருமையான கல்யாணம். இப்படி என்னுடைய அத்தை மகனை கட்டிக்கணும்னு ஒத்த காலில் நின்றா நானு. ஒரு கால ஆணி காலா ஒத்த காலில் நின்று அவரையே அறுபடிப்பாங்கண்ணா கட்டினா அவர் தான் ஒத்த காலில் நின்று கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு பேச்சு முறைக்கு சொல்லுவாங்க. அதுக்கு அப்படியே ஒத்த காலில் நின்றுதான் மத்த கால ஆணி காலா. ஆமா அப்படி அவரையே கல்யாணம் செய்து அழகான ஆண் குழந்தை பெற்றெடுத்தேன். அவருக்கு ஆமாண்டா பின்ன யாருங்க ஊர்ல பெத்து இருப்பாங்க. புள்ள நல்லா இருக்குதா, என்ன பண்ணுது, எங்க படிக்குதா? ஆமா புள்ள இருக்குதா இல்ல பூபதி அது ஏண்டா கேக்குறேன். என் மகனை நான் சந்தோஷமா பேசுனேன். உண்மைதான்டா. அப்பா அப்பா இவ்வளவு நேரம் உன்னோட சந்தோஷமா பேசிட்டு இருந்தேன். ஆமா என் மகன் அபிமன்யு கண்ணே மகனே அபிமன்னா
அபிமன்னா எனக்கு அந்தி மல்லி அடுக்கு மல்லி என் அங்கத்தில மகனே நீ பூத்த மல்லி என் மகனே அபிமன்னா என் அங்கத்தில பூத்தது நீ ஒரு ஆத்துல பூத்திருந்தா சாமி உன்னாயர் பறிப்பாங்க என் சாமி உனக்கு அபிஷேகம் செய்வங்கட மகனே அபிமன்னா ஒரே ஒரு பிள்ளை என்று அழகாக வளர்த்தேனே ஆசையோடு வளர்த்தேனே என்னை அம்மான்னு அழைக்க ஒரு பிள்ளை இல்லை அம்மா கண்ணே எனக்கு கொத்து மல்லி கொடகு மல்லி என் குடலுல என் சாமி நீ பூத்த மல்லி ஐயா என் குடலுல பூத்தது நீ ஒரு குளத்துல பூத்திருந்தா மகனே அபிமன்னா உன்னை குருக்கள் பறிப்பாங்க உனக்கு குரு பூஜை செய்வாங்கட மகனே அபிமன்னா பேரு பெற்ற பிள்ளை அம்மா அம்மா என்று என் கூடவே இருப்பாரு அம்மா இன்னைக்கு என் பிள்ளை இல்லையே என் மகன் எப்படி இருந்தான் ஐயோ வீராதி வீரன் அனைத்து கலைகளும் சிறந்து விளங்கக்கூடிய திறமையான பிள்ளை என பெற்றெடுத்த படுபாவிகள் 13ஆம் நாள் சண்டையிலே எங்க மூத்தாருக்கு காவல் வைக்கணும்னு கூட்டின்னு போய் காவல் வைத்து விட்டு எங்க வீட்டுக்காரு எங்க அண்ணனும் சஞ்சிகரத்தோட சண்டைக்கு போயிட்டாங்க. அந்த நேரத்துல படுபாவிகள் 6 பேர்கள் ஒன்றாக சேர்ந்து துரியோதரன், துர்ச்சாதனன், தோனாச்சாரி, ஜெயந்தவன், சல்லியன், கர்ணன் அனைவரும் ஒன்றாக கூடி என் மகனை கைவேறு கால் வேறாக கொன்று குவித்தார்கள். அம்மா மகனே கண்ணே இந்த பாரினில் வேகு எனக்கு 2 மருமகள் 2 பொண்டாட்டி கட்டினாய் அம்மாவன். விளாட மகள் ருத்தரி, கண்ணன் மகள் சுந்தரி, 2 மருமகளை இன்னைக்கு தாலி அறுத்துட்டு இருக்கிறார்கள். அப்பா என் மகனை எப்படி எல்லாம் வளர்த்துட்டா பூபதி. ஏம்மா மீண்டும் மீண்டும் ஆகினாலும் மாண்டவர் வர போறது இல்ல. சரி போயிட்டாங்களா? இருந்தாலும் அபிமன்னன் இருந்து விட்டார். ஆமா, படுபாவிகள் கொண்டு விட்டார்கள். 18 நாள் சண்டை முடிந்து படுபாவிகள் கௌரவர்கள் அனைத்தும் ஒழிந்தார்கள். ஆனா இப்போ அகஸ்திராபுரத்துக்கு என் மூத்தார் தர்மராஜா ஆண்டு கொண்டிருக்கிறார். எல்லாரும் நிதி அமைச்சர், கல்வி அமைச்சரா சந்தோஷமா தான் இருக்கிறோம், எந்த குறையும் இல்ல. ஆனா இன்றைய தினத்தில் என் பதியான மன்னவர் எல்லாம் பேசிட்டு இருந்தேன். என் மகனை நினைச்சு விட்டுடாப்பா. சாரி அம்மா, மகனை ஞாபகம் ஓட்டி விட்டுருவா. அந்த அம்மாவுக்கு ஆத்திரம் வந்து எனக்கு மூத்திரம் வந்துருச்சு.
சரியப்பா. அதனால என் பதினான மன்னவர் அர்ஜுன பெருமான் அழைத்திருக்கின்றார். அவரை நான் பார்க்கணும் இல்லையா? நான் பார்க்க வந்து பார்த்தா சொல்லுவா. ஐயா மகாராஜா இதுக்குதான ஆசைப்பட்டாய பாலகுமாரா? இதுக்குதான ஆசைப்பட்டாய பாலகுமாரா? கோபதி, கேட்டுக்கார். அர்ஜுன பெருமான் இருக்காரா? இதுதான ஆசைப்பட்டாய பாலகுமாரி? போடா நீ. ஓஹோ, என் நந்தனா. உட்காருங்க. என் அத்தை குந்தா என்னடா ஊர்ல தப்பா இது கார் மிச்சு குடும்பம் நைட்ல வந்து பண்ணுவாங்க. நீ சுகமாக வாழும்படி சரி, ஆசீர்வாதம் கொடுத்து இருக்கட்டும். இந்த நேரத்துல ஒரு வீட்டுக்கார பொண்டாடி எது கூப்பிடுவாங்க? சிங் ஜாங் சப். ஏய், இல்லைங்க, இவ்வளவு நாளா நீங்க சண்டைக்கே போயிட்டீங்க தினமும். ஆமா, என் கூட நின்னு பேச கூட உனக்கு நேரம் கிடையாது. ஏன்னா பங்காளி நாட்டை நம்ப அண்ணன் கூப்பிட்டாரு. அப்படியா? ஆமா, சரிங்க. ஐயா ஐயா தர்மபுரியா உருளைக்கிழங்கு புரியலையே. ஆமாங்க அண்ணா. தம்பி அவன் என்ன வாட்டம் யாருங்களா? இலக்கணம் வச்சு பேசணும். ஐயா இலக்கணம் போடா சொல்ற போடா. வணக்கம் தம்பி. தம்பி, ஈனாடு நீண்ட ஆயுதம் கற்று மாமன் மகள் சுபத்துறையோடு வாழக்கிறது. நமக்கு பங்காளிக்கும்
சண்டை ஏற்பட்டது. ஆனா 18 நாள் யுத்தம் முடிந்து பாரத போரை முடித்து இப்போ அஸ்தினாபுரத்தின் தலைமை கர்த்தாவா இருக்கும். சிம்மாசனத்தில் நான் அமர்ந்த இடமாகத்தில் பாஞ்சாலி அமர்ந்திருந்தேன் அல்லவா? சரி, தம்பி அர்ஜுனா, திருலோகத்தை சுற்றக்கூடிய நாரதர் அங்கு வந்தார். ராஜசுயாகத்தின் பொழுது வந்தார். ஆமா, அதற்கடுத்து பாரத போர் முடித்தது வந்திருக்கார். ஆமா, முடிந்தது. நான் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் போது வரக்கூடிய நேரத்தில் நான் சென்று பாதசேர்வை கண்டு சரி, பாஞ்சாலியும் பாதசேர்வை கண்டு ஆசீர்வாதம் பெற்றார். ஆகட்டும். அவர் என்ன சொல்றாரு? தர்மா 18 சேனா ஜனங்களை மடித்து இப்போ சிம்மாசனத்தில் மகுடத்தை சூட்டி அரசியல் அமர்ந்திருக்க அவன் தம்பிமார்கள் பிணைத்து அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் 18 சேனா ஜனங்களும் மோட்சம் அடையாமல் எல்லாம் நரக வேதனையில் இருக்கின்றார். அந்த பாவங்கள் இந்த அஸ்தினாபுரத்தில் ஆமா, பாவம் சேர்ந்து விட்டது. சரி, அதனால் சக்கரா அந்த பாவத்தை துளைப்பதற்கு சக்கராசூரன் இருக்கின்றான். சரி, அங்க ஆத்மாலிங்கம் படுகலிங்கம் இருக்கு. அந்த எம்பெருமான் சிவபெருமானை கொண்டு வந்து வழிபட்டால் இந்த பாவம் அனைத்தும் துளைத்து ஆமா புண்ணியம் என்பது ஏற்படும். இந்த நாடு சுகட்சேமம் பெறும். அதுக்கு வழி நமக்கு தெரியாது. சரி, மாமன் இருக்காரு. மாமனை அழைத்தால் அதுக்கு வழி. ஏண்டா பாரத போரை முடித்தவன் யார்? நீதான். என் அண்ணாவா இருக்க குடிமமாச்சு. ஆமா, நான் போய் ஆத்மலிங்க படி சேர்த்து வரேன். போய் போயிட்டு வா. எங்க போறப்பா சாமி, இப்ப எங்க போற நீ? போய் அண்ணனை பாத்துக்காது. என்ன சொன்னாரு? சாகரத்தை வாங்கறதுக்கு முன்னாடி சக்கராசூரன் இருக்கு, ஆத்மலிங்க படிகள் இருக்கு. அத போய் நான் எடுத்து எங்க சக்கரா சூரன். அது என்ன ஊருன்னு சொன்னீங்க? சாகரத்தீவு. சாகரத்தீவு. ஐயோ ஏக்கா சொல்லம்மா, வேற கேட்கும் போதே பயமா இருக்கே. சாகர தீவா அவன் பேரு சக்கராசூரன். சுவாமி, சூரன் என்றால் மனம் வாடுது, இரலு ரெண்டாக ஆடுது. ஐயா, சூரன் என்றால் மனம் வாடுது, இரலு ரெண்டாக ஆடுது. இரலு ரெண்டாக. எங்க அந்த சக்கராசூரன் சொன்னா அது சாகர தீவுன்னு சொல்றீங்க. அந்த சூரன்னா என் மனசு பயப்படுதுங்க. வேண்டாம், போக வேண்டாம். நீங்க போகாத. போக போக வேண்டாம். அது போக வேண்டாம் என்று பூமையை சொன்னாயே. அது போக வேண்டாம் என்று பூமையை சொன்னாயே. அது போய் நம்ம என்ன சொன்னோம்ப்பா? ஏண்டி சாகர தீவு. ஆமா, அவன் பேரு சக்கராசூரன். ரைட். 7 மேல 7 கடவுள் தாண்டி இருக்கிறான். ஐயோ, நீ ஒரு ஆளா தனியா போற. போகாதீங்க, எங்களுக்கு மனசு பதறது, ஆபத்து நேருமோன்னு தோணுது. அதனால போகாதீங்க. நாங்க அந்த பாவம் போற அனைத்து சுற்றி நம்முடைய அஸ்தினாபுரமே அழிவு என்பது. அப்படியா? அதனால சரி, சரி, சரி. போயிடலாம். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். எந்த நன்னன் கண்ணன் இருக்க கோபால கண்ணன் அவரு இல்லாம நீ போக கூடாது. அவரை கூட்டினா நீ போ. பைத்தியக்காரி. பைத்தியக்காரியா? அண்ணா இல்லைன்னா எங்களால ஒன்னும் எடுக்க முடியாதோ. பைத்தியக்காரி. அவன் மாடு நாடுகள் மேய்த்தவன். கையால் பட்டால் நாட்டியும் பைத்தியக்காரி. அவன் மாடு மேய்ச்ச பையன், ஆடு மேய்க்கிற பையன். அவன் எங்க இருக்கான்? யாதவன் நன்னந்தன் கோபன் என்ன போல ஒரு சக்கிரினா, என்ன போல ஒரு வீரனா, என்ன போல
அவன் ஒரு அருமை மிச்சக்காரன் அது பைத்தியக்காரி அவன் மாடு ஆடு மேய்க்கிற பையன் இதுக்கு இடையில நீ மிச்சமா பேசுன அடிக்கிற ஒப்பு கவுளு நீ அப்படி சொல்ற என் பெருமான் யுகாதி கடவுள் உலக வந்த பெருமான் என் கூட பிறந்த ஆதி நாள்ல இருந்து வரைக்கும் நீங்க 5 பேர் என்னதான் கீச்சு எங்க அண்ணன் இல்ல அண்ணன் ஒரு ஆள் இல்ல நாங்கள் துறை மாடு திரௌபதி உங்க அண்ணியே 60 மணி நேரம் ஏற்றி வஸ்தாமலம் சேர்ந்த அன்னைக்கு 5 பேர் தலைவன் அதுவும் அழகா சொல்லிருக்காங்க இந்த திரௌபதி ஐயை தொற்றாதன் தூக்கு போட்டு சொங்க தலை கூட்டி ஏண்டா ஏய் 5 பேர் தாலி கட்டிட்டு போனீங்களே ஏன் உன் தம்பி உன் பங்காளிக்கிறானே தம்பி துச்சாதன் துகில் உரிச்சானா நீங்க 5 பேர் நட்டுக்குன்னு சூருக்குமா செத்துருக்கலாம் உங்க கையில ஒரு கறி ஜென்மா ஒரு ஜென்மம் ஒரு பையன் காட்டானா சத்திரியா சத்திரியா அப்போ நான் என்ன செய்யுமா தாமம் தம் புன தோலை வரும் தம் தம் கருத்தன் சின்னமட்ட பழக்க செயல் ஒரே ஆளு ஜெயிச்சிருக்க முடியாது ஒரு நாள் சண்டையில ஜெயிச்சு வந்திருக்க முடியாது ஆமா அப்பேற்பட்டாலும் எங்க அண்ணன் ஆமா நீங்க அம்மா தாழ்வா பேசுற அம்மா கூட அடிச்சு என்ன பண்ண பதிமுள்ள உன் புள்ள மொப்புக்கு அவ்வளோ வச்சுச்சியா அன்னைக்கு எல்லாம் அவுட்டு போன பாரு சாமியார் வேஷமா போட சொல்லி வீட்டுல இருக்கும்போது கூட்டி வச்சா நீ ஒண்ணு கூட்டி வச்ச வக்கால ஒண்ணு பண்ணலையா ஒரு நாளும் சண்டை போடாதீங்க ஐயா வேணாம் வேணாம் எங்க அண்ணன் கோபாலக்கு என்ன அந்த சொல்லாலே இல்லை என்றால் பில்லாலே என்ன செய்தி அந்த சொல்லாலே இல்லை என்றால் பில்லாலே என்ன செய்தி அதுவோ பேசலாமோ அதுவோ பேச எங்க அண்ணன் கோபாலக்கு அண்ணன் அவர் 18 நாள் சண்டையில முன்னாடி தேர்தட்டுல நின்னு ரதம் ஓட்டின்னு சும்மா பேருதான் ரதம் ஓட்டினாரு அந்த சொல்ல அவர் என்ன சொன்னாரு சொன்ன மாதிரி வான மாதிரி அது கெட்டு போடுங்க நீங்க 5 பேர் இருக்கிற இடம் தெரியாத பூட்டிருப்பீங்க அம்மா பில்லு பழிச்சு போட்டுருக்கோம் சொல்லாது இல்லைன்னு சொன்னா பில்லு கையில எங்க குடும்பத்தையே கெடுத்தும் அவன் தான் நான் என்ன சொல்றேன் என் பொண்டாட்டி அவன் பொண்டாட்டி நாங்க பங்காளி எங்க பங்காளி ஒரு நாள் அடிச்சுக்குவோம் ஒரு நாள்ல வெட்டுவோம் நாங்க எப்படி ஒன்னா இருப்போம் ஆனா அதாவது எங்க வீட்டுல நான் ராஜாக்கள் எங்க வீட்டு சாப்பாட்டை வந்து பாரு மட பாயாசம் அப்பளம் இதுக்காது வாடி ஓத்தா மட பாயாசம் அப்பளம் அனைத்து சுவையும் இருக்கும் ராஜாக்களுடைய சாப்பாடு உன் அண்ணருக்கான 30 லட்சம் வக்கால வாங்கி அப்படி
குடிக்க வாக்கு கிடையாது. ஆமா சரி கூடு கிடையாது அவனுக்கு வயிற்றுக்கு. சோறு கிடையாது. மத்த எங்க வீட்டுல வந்து அப்படி ஒட்டிக்கு நிப்பான். இந்த வாசனை கேட்டு சும்மாவே மச்சான் இது எப்படியா உணர்வு சொல்லிட்டு இந்த தேவையான கூட்டி வச்சான். இந்த அதாவது அந்த சாப்பாட்டுடைய வாசனை அப்படி ஒட்டி பார்த்துட்டு நம்ம எப்படி உள்ள நோய் சாப்பிடுறது அப்படின்னு வாப்ப முடிச்சுட்டு இவளை கூட்டி வச்சா. யாரு மான மரியாதை கெட்டு போடும். இவதான் பெருசா சாப்பாடு சாப்பிடுறான் வளர்த்துக்கான்னு சாப்பிடல. உன் பங்காளி உன்னை சொல்லி எப்ப என் அண்ணனை பார்த்து நீ கை தட்டி தேவையா உன்னை அப்பயே அடிச்சிடும். இங்க பாரு பங்காளி பங்காளி நாட்டை போய் இங்க பாரு இவங்க பங்காளி நாட்டை போல புடிங்க காட்டு காணிச்சுட்டான். அந்த காட்டுல உனக்கு யாரு இப்ப படி அச்சி பாத்து யாரு 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 அச்சி பாத்து யாரு சூரியநாராயணன். சூரியநாராயணா எங்க அண்ணன் யாரு? ஆமா சாதாரணமா சொல்லிட்டீங்க. எல்லாமே ஒரு அளவு இருக்கு. பொம்பளை பேச்சு கேட்கணும். எதை எதை கேட்கணுமோ அதை கேட்கணும். பாரு நான் என்ன சொல்றேன், தெரியாத கீழே விழுந்தான் நீ மேல இருந்திய ஐயோ மாமா ஏன் விழுந்தனா இந்த வம்பு கிடையாது. இவன் என்னன்னு கை தட்டலாம். குடிந்து வரப்படாத குருடன் மகனே ஒரு 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 ராஜாவை பேசலாமா? கொஞ்சம் சிந்திச்சு பாரு. ஆனா அவன் தான் விழுந்தான். அதுக்கு அடுத்தது மற்ற 94 பேர் வந்தானே அவனும் தவறி விழுந்துட்டான். ஐயோ மைத்துனர் எல்லாம் விழுந்துட்டாங்களே, மூத்தா விழுந்துட்டாரு அப்படின்னு சிந்திச்சியா? அந்த கண்ணு பெற்றதும் அத்தனையும் குருடு. அப்பவே அவன் கூட சேர்ந்து உன்ன நாங்கள் சபதம் செய்து இந்த நாட்டை இழந்தோம். பெற்று பிள்ளையை இழந்தோம். என்னுடைய பங்காளியை இழந்தோம். நான் செத்தா அவன் தலை வெட்டுவான், அவன் செத்தா நான் தலை வெட்டுவான். இந்த குறுக்கு வந்த கோணால வக்கால ஓடி எங்க குடும்பத்தை சொன்னாரு இல்ல, நான் கை கொட்டி சிரிச்சது தப்புதான். அவன் என்ன கேட்டான் தெரியுமா? துரியோதனன் வாயில வரும் 5 பேரு அவனுக்கு ஆம்பியானாச்சு. இன்னைக்கு ஏண்டி வேதனை கேட்டானே அவன் புத்திலி எங்கன்னா ஆம்பளை பேசலாம், பொம்பளை பறிச்சு வரக்கூடாது. எங்கேயுமா எங்க புத்தி அடிச்சு அனுப்ப முடியாது. நீங்க தாலி கட்டி எங்க அண்ணன் மட்டும் இல்லன்னு வச்சுக்க, நீ ஒண்ணும் கொண்டாடி கட்டினா
என்ன சுகம் உங்களெல்லாம் உடம்பு தான் பேச்சு. என்ன சாப்பாட்டு தான் நான் கூலிக்கு போனாலும் குறுநிக்க எடுத்துக்கலாம் வீணா தள்ளி வீடுக்கு நான் உங்க அண்ணன் உங்க தம்பிக்கிறாரு சாகரத்துக்கு போறாரு ஆமா போறோம். எங்க அண்ணன் இல்லாம போக கூட போக உடம்பு அண்ணன் வந்து இந்த மயில புடிடுவோம். அண்ணன் வந்து மயில புடிடுவோம். நாங்க கிச்சன்ல கேட்டுங்க சபையோர் எனக்கு தேவையில்லை தேவையில்லையா தேவையில்லை. சரி ரைட் நான் சொல்றேன் எடுக்க மாட்டேன். நான் சொல்றேன் எடுக்க மாட்டேன். நான் சொல்றேன் இல்லையா கோளாறு நான் என்ன சொல்றேன் இல்லையா கேளுங்க சபையோர்களே உன்னை கேட்டு கேட்டா என் பதையா குடுத்தோட போச்சு. போன அருமொப்புகள் சொல்லிட்டு இல்ல வானான்னு சொல்லிட்டு இல்ல இன்னைக்கு பொழுது வெடிக்கிறதுக்குள்ள பாக்கலாம். இன்னைக்கு பொழுது வெடிக்கிறதுக்குள்ள எங்க அண்ணங்கால உன்னை வீவிக்க வைக்கல இந்த முந்தாணி உனக்கு போடல இந்த முந்தாணி உனக்கு போடல எங்க அண்ணனுக்கு போடுறத சமயம் இது சத்தியம் எங்க அண்ணன் பேர்ல நீ அங்கே போய் போடு. எங்க அங்கே போ, போய் ஆமா. எங்க அண்ணன் மேலே சத்தியம். எங்க அண்ணன் மேலே சத்தியம். ஆமா ஆமா. எனக்கு ஒரே அவுட். ஏன் உனக்கு தான் போட்டேன். ஆனா இனிமே என் அண்ணனை நீ கூப்பிடல் ஏரியா ஏரியா நீ அது மாதிரி முந்தாணி அவுத்து காட்டல அந்த மொப்பு கவலை முடிச்ச காலை பிடிக்க வைக்கல எங்க அண்ணன் காலை பிடிக்கல. ஆமையா ஆமாமா இங்க பாரு பேசிட்டு போயிட்டாரு. கூட்டி வச்சுவேன் தலை புடிச்சுவேன் மொப்பு கவலை வச்சலாம் சொன்னாரு இல்லையா ஓட்டினார் தேரு. ஆமா இன்னைக்கு பொழுது வெடிக்கிறதுக்குள்ள பாத்துங்க ஆமா இந்த ஆளு போய் எங்க அண்ணன் காலில் வீழ்ந்து மாமா மாமான்னு கெஞ்சல ஆமா அப்படின்னாதான் இவங்க சத்தியமா கண்டு போக மாட்டாங்க. 18 நாள் சண்டையில எட்டு பொண்டாட்டி கட்டி கொஞ்சம் கேளண்டி. தேவையா முண்டா நான் கொண்டு போய் கல்யாணம் தான் பண்ண ஆமா 8 பொண்டாட்டி கட்டிட்டீங்க அரி 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 தொங்குதா ஆமா இந்த 18 நாள் சண்டையில் போது பாட்டம் மடித்தவன் நான். அப்பா என் அண்ணன் மடித்தவன் நான். ஆமா பாட்டன் காலில் போய் விழுந்து துரியோதன மடித்தவன். ஆமா ஆமா இப்படி அங்க கூட இப்படி போர் வீரன் அந்த துரியோதன கூட எல்லாருக்கும் தெரியும். அந்த துரியோதன கூட எங்க அண்ணன் தான் சண்டையில தொடையில அடிச்சாதான் நான் உயிர் போகும்னு சொன்னது எங்க அண்ணன் தான். நன்றி கேட்டு போய் பேசாத ஆத்தா கரணனை கொண்டு போட்டாங்க ரெண்டு பேரும் பாத்துக்கோ. கரணை விட்டா நாகபாந்த விட்டான் பாரு பராக்குன்னு அர்த்தம் போட்டுருக்கோம் அர்த்தம் போட்டுருக்கோம். எங்க அண்ணன் இல்லைன்னா பூட்டிருப்பா 17 நாள் யுத்தத்திலே பூட்டிருப்பேன் அப்புறம் வீரன் வந்துட்டு பாந்த விட்டான் அப்படியே நின்று அர்ஜுனா அப்படி எங்க அண்ணன் தாண்டர் சொல்ல நீ இந்த தப்பிச்சுக்கிட்ட புவியோட வானம புரந்தன நிறந்த உலகம் ஒரு சனக்கு மலர்ந்து. நான் ஆம்பியானா இல்லையா? நீ ஆம்பியா தான் உனக்கு நான் ஆம்பியானா இல்லையா? நீ ஆம்பியன் தான். ஆனா என் அண்ணன் தான். நான் என்ன சொல்றேன், நான் பொண்டாட்டிதானே? உன்ன மாதிரி பொம்பளை வச்சா வம்பு வருது. ஏன்னு கேளுங்க, என்ன சொல்றது கேளுங்க. அதாவது இவன் என்ன பண்ண தெரியுமா, அந்த ஆத்தா விட்ட எந்த பொம்பளை பெருசா பேசுறாங்களோ ஆத்தா விட்டு பார்க்க வேணும். ஆத்தா விட்டு பார்க்க வேணும் சொல்ல, நம்ம போகணும். தாய் தகப்பனும் பார்க்கணும், அண்ணன் தம்பி பார்க்கணும், அண்ணன் தம்பி பார்க்கணும். எல்லாம் நல்லா இருக்காங்களா நம்ம குடும்பத்தை வந்து பார்க்கணும். இங்க வந்து ஆம்பியாங்கிட்ட என் அண்ணன் எப்பேற்பட்ட வாழ்க்கை தெரியுமா, ஆமா என் அப்பா எப்பேற்பட்ட வாழ்க்கை தெரியுமா, ஆம்பியான இறக்கி வீட்டுக்குள்ளே வம்பு வச்சுன்னு வாழாத பொத்தும் பம்பு வைக்கிறது மாதிரி பொண்டாட்டி பேசி கேட்கணும். எல்லா குடும்பம் தான் பொண்டாட்டி பேசி ஆம்பியா கேட்கணும், ஆம்பியா பேசி பொண்டாட்டி கேட்கணும். பேசுறப்ப அப்படி அண்ணன் பக்குங்க வந்துடுறாயா. ஆம்பியான ஒரு தடவை ஆசையா கூப்பிடுறது கிடையாது. ஆத்தா வீட்டுக்கு போகணும், அண்ணன் தம்பி கிட்ட பேசணும், தாய் தகப்பட்ட பேசணும், தாய் கிட்ட ஒரு பேசி பேசணும். நான் சொல்றாரு 14 நாள் சண்டை இந்த மைக் அக்னி மூட்டு சாபம் அந்த ஆளு நான் சண்டை செய்தேன் 13 நாள். ஏன் எங்களை இட்டு போனோம்? யாரு என்ன நீ கூப்பிட்ட 60,000 சாங்க வெங்கல கடை சண்டைக்கு நான் போறேன். அந்த தேர் ஓட்ட வச்சேன். இங்க ஒரு ஆளை வீடா, இங்க ஒரு மட்டை வீடா, இங்க ஒரு மயில வீடா சொல்லி சும்மா என் பிள்ளை ஈத்தாந்து கொழுவுல கொடி வச்சு ஒரு ஆள் காவல் தான். அப்படி ஒரு ஆள் காவல் 5 பேர் மூட்டிருப்பாங்க, 5 பேர் மூட்டிருப்பாங்க, 4 பேர் மூட்டிருப்பாங்க. இல்லையா அன்னைக்கு நீ பொண்டாட்டி கேட்டியா தான்
கொஞ்ச நேரம் காவல் விடு. இல்லைன்னா நான் ஊரே எங்க பேச்சு கேட்க இன்னைக்கு கூட சொல்றேன். இந்த சக்கராசா அவனை அடிக்காத. ஒரு பூ மந்தாரம் அவர் எடுத்துன்னு வந்து அவங்ககிட்ட போய் மாட்டிக்கின்னு நன்றி மாத்துட்டாங்க. நீங்க போங்க, எங்க அண்ணன் இல்லாத போங்க. அக்கா இப்ப நம்ம என்ன பண்ண தெரியுமா? இருடி, இப்ப இந்த சக்கராசுரகிட்ட போயிட்டு கூட இந்த ஆத்மலிங்க படியிலிங்க வாங்குறது கூட ஆமா நம்ம அண்ணன் உதவி இல்லாம இவங்க வாங்கின வந்து போக முடியாது. சரியா? பாக்கலாம் எல்லாரும் பார்க்கதான் போறாங்க. பாப்பா வாங்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. நீங்க யாகம் பண்ணவும் முடியாது. எங்க அண்ணன் இல்லாம ஒண்ணு நீங்க குடுக்கவும் முடியாது. இப்போ நான் சத்தியம் பண்ணிட்டோம். இது அண்ணனுக்கு நான் சொன்னது நடக்குதா இல்லையா பாரு. ஆமா நடக்கும். நீங்க ஆம்பளையானுக்கு முன்னாடி போக மாட்டீங்க. நீங்க அண்ணனுக்கு முன்னாடி போறீங்க. கொண்டாட்டிக்கிட்டே இருக்கணும். அப்படித்தான் இருப்பாங்க. வீட்டு சாப்பாடு நல்லா இல்ல. சக்கராசுரன் கிட்ட போனாக்கா தப்பிக்கவே முடியாது, கண்டிப்பா இறந்துருவாங்க. அதனால எங்க அண்ணனை கூட்டு போனா எங்க அண்ணன் காப்பாத்தி எடுத்துட்டு வருவாருன்னு நினைச்சோம். சொன்னோம், அவங்க எங்க பேச்சு கேட்கல. நம்ம என்ன பண்றோம்? எங்க போறாரு கேட்டுறேன். இதே மாதிரி மறிச்சோம், அவர் மதிக்கல. அண்ணா நீங்க தான் எங்க வீட்டுக்கார காப்பாத்து. ஏன்னா உலகத்துல அவர் போய் இருந்துதான் நம்ம தாலி தான். ஆமா, அதனால நம்ம தான் அண்ணனை கூப்பிட்டு இதே மாதிரி உங்களை மதிக்கல, இந்த மாதிரி ஏடா கூடமா பேசிட்டாங்க. நாங்க சபதம் செய்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு நம்ம அண்ணன் கிட்ட போய் சொன்னாதான் எங்க வீட்டுக்காரையும் காப்பாத்துவாரு. எங்க சபதத்தையும் நீதான் நிறைவேற்றணும். அவங்க தலைகாரம் முடிச்சு வைக்கிறாங்க. ஆமா, அப்புறம் நாடிக்கு வைக்கணும் அப்படின்னு சொன்னதான் கூப்பிட்டதான் நீ. வாக்கும் கோவிந்த கோபால கண்ணா உன்னை கோயிலே மணி வண்ணா. கோவிந்த கோபால கண்ணா கோயிலே மணி வண்ணா. இப்படியாக பத்திரி பாஞ்சாலி கோபாலகன் அழைக்க இந்த கோபாலகனத்திற்கு போ.
சக்தி ஸ்ரீ ஆதி மாரியம்மன் ஆலயம் சத்திய கண்டாலூர் கண்டாச்சிபுரம் வட்டம் விழுப்புரம் மாவட்டம். நேரம் காலை 5 மணி.